எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நேரோ ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பெரிய ட்ரெண்டிங் மூமெண்ட் வந்து இல்லை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட்டுமே லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ட்ரேட் ஆகுது. குறிப்பாக இன்றைக்கும் வந்து ஒரு நேரோவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்டு குறிப்பாக இன்றைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான், ஒரு நேரோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவுடைய பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்ன மாதிரியான பட்ஜெட்டாக இருக்க போகுது, க்ரோத்திங் பட்ஜெட்டாக இருக்க போதா, இல்லை ஒரு நார்மல் பட்ஜெட்டாக இருக்க போதா, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்காக இன்வெஸ்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு யூஎஸ் உடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அண்டு இனிஷியல் ஜாப் லாஸ் கிளைம் சொல்லுவோம், எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வந்து அந்த டேட்டாவில் வந்து தெரியும். ரீசெண்டாக யூஎஸ் உடைய ஃபெட் சேர்மன், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎஸ் வந்து ரேட் கட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா மார்க்கெட்டுமே திரும்பவும் ஒரு பவுன்ஸ் ஆகும். இந்த ரேட் கட் பண்ணுறதுக்கு முக்கியமாக எங்களுக்கு பாசிட்டிவான டேட்டாஸ் வந்து இன்னும் தேவைப்படுது அப்படின்ட்டு யூஎஸ் உடைய ஃபெட் சேர்மன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக. ஸோ மார்க்கெட் ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் யூஎஸ் உடைய எக்கனாமிக்கல் டேட்டாவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் வந்து இப்போ இருக்குது. இந்த ரெண்டுடைய மூவ்மெண்ட்டை வச்சு தான் மார்க்கெட்டுடைய டேட்டாஸ் வந்து இருக்கும். டெக்னிக்கலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, நாளைக்கு என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ கிராஷ், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே மார்க்கெட் கிராஷா இல்லை இது என்ன மாதிரியான மார்க்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். நம்ம நிஃப்டியை பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன், நிஃப்டி ஓவரால் நிஃப்டி வந்து இந்த ஒரு ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இதனுடைய ட்ரெண்ட் வந்து பாருங்கள், கண்டினியூஸாக இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் மொமெண்டம் கிரியேட் ஆகிருக்கு. அதே போல் இந்த ஸ்விங் பாருங்கள், இந்த இடத்துல எப்படி வந்து கண்டினியூஸாக ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் மொமெண்டம் இருக்கா. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 4-5 நாளைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு அகெயின் இந்த சப்போர்ட் எடுத்திருக்கு. அதே போல் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days வந்துட்டு அகெயின் மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது பாருங்க. ஸோ குறிப்பாக நமக்கு இந்த இடத்துல அதாவது 24,050 24,060ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அகெயின் இந்த ட்ரெண்டு அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்ப வேண்டாம். அப் டு 24,050 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். எப்பெல்லாம் வந்து மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுதோ, இப்போ நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிட்டு அப்படியே ரெக்கவர் ஆகிருக்கு. அப்போ இதில் என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கீழே இறங்க பையர்ஸ் வந்து என்ட்ரு ஆகிறாங்க. இதுதான் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நல்ல ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. இப்போ ரைட்னோ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்கா. ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த ஜோனில் வந்து டச் பண்ணும்போது, அதாவது 24,150லேருந்து 24,050 இந்த ஜோனில் டச் பண்ணும்போது மார்க்கெட் அப் சைட் ரைஸ் ஆகுதா. அதே போல் டாப்பில் வந்து பாருங்கள், ரைட்னோ இந்த ஜோன் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கா. அப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 24,320ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும், பாடம் சப்போர்ட்டுங்கிறது 24,200 அண்ட் 24,050. 24,050ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து கீழே ஃபால் ஆனால் கூட இந்த சப்போர்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 24,200 அண்ட் 24,150 அண்ட் 24,050. ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் வந்து நிஃப்டியில் வந்து இருக்குது. பொசிஷனலாக ஸ்டில் நவ் ஒரு அப் ட்ரெண்டில் தான் நிஃப்டி வந்து இருக்குது. இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது இந்த வாய்ஸ் மெசேஜ் நான் போஸ்ட் பண்ண ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடுக்காக. எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் எனக்கு ட்ரேட் ஆக போகுது. மார்க்கெட்டோடைய சப்போர்ட் வந்து 24,315 ஆல்ரெடி சப்போர்ட் டச் பண்ணியிருக்கு. இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,350 இருக்கும். ஸோ இதை நான் போஸ்ட் பண்ணது 9:37க்கு போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் வந்து இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். கரெக்டாக 24,315 சப்போர்ட்டா. ஸோ 315 சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். அப்சைடில் எவ்வளோ தூரம் ரியாக்ஷன் ஆகும்னா 350.
இதை டச் பண்ணிவிட்டு இங்கே வரணும். ஓகே, ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். டச் பண்ணியிருக்கேன். அகெயின் பாருங்கள், அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் டச் ஆயிடுச்சா, 360 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஸ்டூடெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். ஃபைன். இதே போல் பேங்க் நிஃப்டியை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரெண்டை வந்து பாருங்கள், பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் பேனிக் ஆகிறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ரீசண்டாக இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்டை டச் பண்ணும்போது மார்க்கெட் வந்து அகெயின் ரைஸ் ஆகுது. கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கா, ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அகெயின் அப்சைடு ரைஸ் ஆகும். இந்த மாதிரி அப்சைடு ரைஸ் ஆகும்போது இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போது மினிமம் வந்து அப்சைடில் 53,600 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கிளியராக நோட் பண்ணிக்கோங்க, 51,600க்கு பிலோவில் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக இதை வந்து பிரேக் அவுட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி டவுன் ட்ரெண்டாக மாறும். ஸோ ரைட் நோ சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே டச் பண்ணிட்டு எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ஓவரால் ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டு தான். இதில் கிராஷ் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் கிடையாது. மார்க்கெட் கிராஷ் ஆனால் சம் இண்டிகேஷன் வந்து கொடுக்கும். ஸோ டோன்ட் பேனிக். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் ஜூலை 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 10 டேஸ் லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் ஜூலை 15லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்றைக்கி செக்டார் வைஸாக பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டாருமே ஒரு மிட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு நேரோ லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா மீடியா செக்டாருடைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் ஆட்டோ செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கு. நான் ரீசன்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எம்என்டம் அண்டு மாருதி சுசுகி இது எல்லாமே ரெசிஸ்டன்ட் ஜோனில் இருப்பாங்க. எம்என்டம் வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு தான். பட் இதில் பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 24,460 இந்த 2460லேருந்து 470ங்கிறது பெஸ்ட்டு சப்போர்ட். இப்போது இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க, இங்கேருந்து ரைஸ் ஆகிறா இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ ஃபர்தராக பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு 2480லேருந்து 450 இந்த ஜோன் சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக அப்சைடு பவுன்ஸ் ஆகும். ஓகே, இதே போல் தான் டிசிஎஸ் சொல்லியிருந்தேன் 3600 அப்படின்ட்டு. கரெக்டாக 3600 3580 டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து 4050 வரைக்கும் ரைஸ் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த ட்ரெண்டை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபர்தராக வந்து இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸ், இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஇஎல் இந்த ஸ்டாக் வந்து நோட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 டேஸ் டவுன் ட்ரெண்ட் ஆனது இன்றைக்கி ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், ரிவர்சல் மெத்தட் வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து இண்டஸ் டவர், இதுவுமே வந்து ரிவர்சல் மெத்தட் வந்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஃபார்மேஷன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது, ஒரு ஸ்ட்ராங்கான புல் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு அடுத்து பாலிசி பஜார், இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிருப்பாங்க. ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கா, இந்த இடத்துல பாருங்கள் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. ஆல்ரெடி நமக்கு இந்த ஹாரிசாண்டல் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஹாரிசாண்டல் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து சம்திங் அப்வர்டு ஃபார்மேஷனில் ட்ரேட் ஆகுது. பாலிசி பஜார். இதுக்கு அடுத்து மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி. ஆல்ரெடி மீடியா செக்டார் வந்து இன்றைக்கி ரிவர்சல் ஆகிருக்கு. ஓவரால் மார்க்கெட்டில் மீடியா செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் தான் ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு ரைஸ் ஆகிருக்கு. இதில் குறிப்பாக சன் டிவி நம்ம நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். ஓவராலில் வந்து பார்த்திங்கன்னா சன் டிவி ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட், பொசிஷனல் வைஸாக இன்ட்ராடே வைஸாகவும் இல்லை, பொசிஷனல் வைஸாக வந்து சன் டிவி வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் இருக்குது. மோர் தென் 1000 வந்து பொசிஷனல் வைஸாக ரீச் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு
நமக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி அதுக்குண்டான டார்கெட் வந்து நமக்கு ரீச் ஆயிருக்கு. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் நம்ம பார்த்துருந்தது இந்த ட்ரெண்டை வந்து பார்த்துருந்தோம். ஓகே, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகி அதுக்குண்டான டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இப்போ இவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்கியா. ஸோ இது வரைக்கும் ரைஸ் ஆன இந்த மார்க்கெட்டு இங்கே பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க. இந்த டவுன் ட்ரெண்டு இந்த பிரேக் அவுட்டோட முடிஞ்சுது. ஓகே, ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பிகாஸ் இங்கே ஒரு பிரேக் அவுட் ஆகி அகைன் ரீடெஸ்ட் எடுத்து திரும்பவும் வந்து மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகுது. இன்கேஸ் இது கீழே ஃபால் ஆனால் கூட அப் டு 6835.30 இந்த ரீஜனில் டச் பண்ணிவிட்டு அகெயின் இந்த சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து எடுத்து திரும்பவும் அப்சைடு தான் ரைஸ் ஆகலாம். ஓவரால் ட்ரெண்டு வந்து 6930 வரைக்கும் அப்சைடில் ரைஸ் ஆகலாம். ஃபர்தராக 7000 வரைக்குமே அப்சைடில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் ட்ரெண்டு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பை ஆன் டிப்ஸில் வந்து க்ரூட் ஆயில் பொறுத்த அளவுக்கு இருக்கலாம். பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 6830-35. ஃபைன், இந்த வீடியோ வந்து சம்திங் நாளைக்கு ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நன்றி, வணக்கம்.